இல்ல இன்னைக்கு வந்து கிணத்துக்கடவு தொகுதியில இருக்கிற என்னோட இன்னொரு சட்டமன்ற அலுவலகத்துக்கு வந்திருந்தேன். இங்க வந்து அதிகாரிகளுக்கெல்லாம் சில விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தோம். நம்ம பகுதியில வந்து குப்பைகள் நெறையா இருக்கு. அதுக்கு மாற்று ஏற்பாடுகள் பாருங்க. அதே மாரி தண்ணி சில இந்த சுலவம்பாளையத்துக்குள்ள வந்து சரியா தண்ணி வரலன்னு சொல்லி ஒரு தகவல் வந்துச்சு. அந்த தண்ணி வரக்கான வேலைகள ஏற்பாடுகள உடனே செய்யுங்கன்னு சொல்லியிருந்தோம். பட்டா குடுக்குறவங்களுக்கு, பட்டா இல்லாதவங்களுக்கு அதெல்லாம் பேசிக் நீட்ஸ மக்களுக்கு சொல்லணும்னு அறிவுறுத்தியிருக்கோம். இன்னைக்கு 10ஆம் நம்பர் பூத்துல வந்து பாத்தீங்கன்னா, தொடர்ச்சியா வந்து இந்த கல்குவாரிகள்னால அங்க பெரிய நியூஸ்ல இருந்துட்டு இருக்காரு. ஸோ அந்த பகுதியில வந்து ஏற்கனவே வந்து அனுமதிக்கப்பட்ட கல்குவாரிகள் இருக்கு. பட் அதிகமா அந்த கொள்காரிகள் என்னோட கவனத்துக்கு வரும்போது உடனடியா அந்த துறையோட அமைச்சர கூப்பிட்டு இந்த மாரி நான் சார்ந்த தொகுதியில இந்த கல்குவாரிகள் ரொம்ப அதிகமா இருக்கு. அதுல முறைகேடா வந்து கடந்த ஆட்சிகள்ல இருக்கும்போது முறைகேடா அத எடுத்துட்டு இருந்தாங்க. அது தொடருது அப்படின்னு சொல்லி என் தொகுதி மக்கள் என்கிட்ட சொல்லியிருக்காங்கன்னு சொல்லும்போது, ஏடி மைன்ஸ்ல இருந்து வந்து இது எல்லாமே அளந்திருக்காங்க. அதாவது ட்ரோன் மூலமா இது எல்லாமே அளந்திருக்காங்க. இப்ப நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, நெறைய கல்குவாரிகள் மூடி இருக்கிறாங்க. பட் இன்னமும் அந்த பிரச்சனை இருக்குன்னு சொன்னா, அத கண்டிப்பா சரி செய்யும். உங்களோட அமைச்சருக்கு மனு கொடுத்து கூட பண்ணியிருக்காங்க. ஏன் நான் உறுதியா சொல்றேன்னா, என்ன பார்க்கறக்கு இந்த கல்குவாரிலாம் வந்தாங்க. வந்துட்டு நாங்க நியாயமா தான் பண்றோம். எங்களுக்காவது அனுமதி குடுக்க சொல்லுங்க. ஒரு 3 நாள் தான் இப்ப 100 கல்குவாரிக்கு மேல இருக்குங்களாமா. அதுல வந்து இப்ப 3 நாள் தான் செயல்பட்டுட்டு இருக்கு. நாங்களும் வந்து சரியா தான் இருந்திருக்கோம். ஆனா எங்களுக்கு அனுமதி குடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு என்கிட்ட வந்தாங்க. அத வச்சு சொல்றேன் க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. சாகுமுறை இன்னொரு ஆரம்பிச்சிருக்காரு. ம். அது என்னங்கிறத நிச்சயமா எனக்கு இப்பதான் தகவல் தெரியுதுன்னா, உண்மையில எனக்கு தெரியல. அங்க ஒருத்தர அனுப்பி அவரோட என்ன கோரிக்கையோ நியாயமான கோரிக்கையை நிச்சயம் இந்த மக்கள் செய்யும். அவரு என்ன நினைச்சு உண்ணாவிரதம் இருக்காரோ, அதே எண்ணத்துல தான் நாங்களும் இருக்கிறோம். அதனால அது கண்டிப்பா நிறைவேத்தி கொடுக்கும். நான் எங்க லீவு கேட்டேன்? இங்க வீடியோ காட்டுங்க பார்க்கலாம். நான் சொன்னது என்னன்னா, என்னதான் இருந்தாலும் அந்த இப்போ எத்தனையோ சட்டசபையில எத்தனையோ அந்த முன்னாள் அமைச்சர் எல்லாம் எம்ஜிஆர் பாட்டு பாடி இருக்கிறாங்க. அப்ப அதை வந்து அப்படி எடுத்துக்குவீங்க. நாங்க உங்கள மட்டும் ஏன் அப்படி பாக்குறீங்க? எங்களுக்குன்னு ஒரு தனி உள்ளுக்குள்ள ஒரு உணர்வு இருக்கும்ல. என் தளபதி எனக்கு என்னைக்குமே தளபதி தான். இல்ல சார் இப்போ சீக்கிரம் வரணும். ரெஸ்டோ பாரு நான் நேத்து கூட ஒரு பேட்டியில சொல்லியிருந்தேன். ஆக்சுவலா என்னன்னா, இந்த துறை இப்ப கூட நீங்க இந்த பல ஒயின் ஷாப் பக்கம் போயிருந்தீங்கன்னா, அங்க ரொம்ப சண்டை போட்டு, கைய உள்ள ஒரு 100 கை உள்ள இருக்கும். அந்த சேல்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா, பாவம் அவர் வெறும் பனியனோட அவரு அங்க இருப்பாரு. அப்புறம் அந்த கடைக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, பூரா ஒரு குப்பை மேடா இருக்கும். டம்ளர் கிடக்கும். அங்க 2 பேர் படுத்திருப்பாங்க. இது எப்படி பார்க்குறீங்க நீங்கலாம்? இத இத அப்படியே கண்டுக்காம, சரி இது நல்ல முறையில வச்சுட்டாங்க. அதுவே மெயின்டெயின் பண்ணலான்னு போயிற முடியுமா? ஸோ, அப்ப இந்த துறைய ஒரு சரி செய்யணும், சீரமைக்கணும். அதுக்கான முயற்சி எடுக்கணும்னு தான் தமிழக வெற்றிக் கழக அரசு ஒரு முயற்சி எடுத்துச்சு. அந்த முயற்சியோட அந்த விவாதத்துல நாங்க எங்களுக்குள்ள பேசிக்கிட்டதுல, சிலர் ரெஸ்டோ பார் மாத்தலாமா அப்படின்னாங்க. சிலர் பிரைவேட்டுக்கு குடுக்கலாமான்னாங்க. சிலர் வந்து டாஸ்மாகே வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர மாத்திரலாமான்னாங்க. சிலர் டாஸ்மாகே எடுத்துட்டா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாங்க. ஸோ இப்படி ஒரு அந்த எங்களுக்குள்ள ஒரு கலந்துரையாடல்ல அந்த ரெஸ்டோ பாருங்கிற வார்த்தை மட்டும் யாரோ கேட்ச் பண்ணிட்டாங்க. வெளிய வந்து சொல்லிட்டாங்க. தனியார் மயமாக்குதல் தான் இதனுடைய தீர்வுங்கிறீங்களா? பாத்தீங்களா? அந்த நீங்க எப்படி அந்த ரெஸ்டோ பார் பிரச்சனையோ அந்த மாதிரி இப்ப தனியார் மயம். இது ஒரு கலந்துரையாடல்ல இருக்கு. இதோட முடிவு சீக்கிரம் வரும். முதல்வர் படம் வந்து போன தடவை ரிலீஸ் நடவடிக்கை இப்ப பொள்ளாச்சி இல்லன்னா முதல்ல செய்தி உண்மையானு எனக்கு தெரியலையே. அப்புறம் நடவடிக்கை அப்படி இருந்து ஏதாவது சொன்னா அந்த எந்த நிர்வாகியோ 3 பேரு தொகுதி பொறுப்பாளர் ஏதாவது ஒரு ஆதாரத்தோட சொன்னா 3 நகர செயலர் உடனே மாத்திரலாம். இது உண்மை நடந்துட்டு இருக்கு. இல்ல ஒரு விஷயம் எனக்கு ஆதாரத்தோட சொன்னா நகர செயலாளர் என்ன மாவட்ட செயலாளர் மாத்திரலாம். தப்பு பண்ணா தப்பு தானே.